தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்ம திருவாசகத்தில் கீர்த்தி திரு அகவல் பார்த்துட்டே வரும். இதில் 144வது வாக்கியம் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது. இறைவன் ஈண்டிய வடியவரோடும் பொலிதரு புலியூர் புக்கிணிதருளின நொழிதரு கைலை உயர்கிழவோனே அப்படின்னு அழைக்கிறார் சுவாமி. அப்போ கைலையும் கைலைநாதனும் ஒன்று தான். அப்போ அத்தகைய பெரிய பொருள் ஓசவடுவினரா நாத பிரம்மமா அவர் இயங்கின்றிருக்கார். அவருடைய பரமார்த்திக பெருநிலை ஞானக்கண்ணு உடையவார்கள் நல்லா விளங்குறது. ஊனக்கண்ணோடு பார்க்குற அன்பர்களுக்கு அதுக்கு நிகரான சிதம்பரம் இருக்குது. ஈண்டு அடியவாளுக்கு இடையராத ஆராதனையும் ஒரு ஆரவாரமும் அநாகத துணிக்கு நாத பிரம்மத்தின் ஓயாத சக்தத்துக்கும் நிகராத இருக்கிறது அந்த சிதம்பரம். அப்போ ஞான பூமிக்கு நிகரான ஞானத்தில் இருக்கிறது சிதம்பரம்ன்றதை நம்ம நன்னா உணர்ந்துட்டோம். இதை துணை வச்சுட்டு அந்த சிவஞான நிலையை எட்டுறதுக்கு நம்ம சிதம்பர ஸ்தலத்தை நம்ம பயன்படுத்திக்கணும்னு சொல்கிறார் திருவாசகத்தில் இந்த உரையில் சுவாமி. இதோட நம்ம கீர்த்தி திரு அகவலை முடிச்சுக்கிறோம். 2வது பகுதி. இப்போ நம்ம போகிறது 3வது பகுதி, திரு அண்டப்பகுதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது உருண்டு திரண்ட அக்னி காற்றாக இருக்கிறது சூரியன். அதிலிருந்து செதறி வந்து குளிர்ந்து இறகி இருக்கிறது இந்த நில உலகம். அப்படி சுத்த சைத்தன்யமாக இருக்கிறது சிவம். சிவன்கிட்டேருந்து ஜடசக்தி வந்திருக்கு. ஜடசக்தி தான் பஞ்சபூதங்களாக இருக்குது. பஞ்சபூதங்கள்லேருந்து எண்ணிறந்த அண்டங்கள் உண்டாயிருக்கு. இது எல்லாமே சிவனுடைய உடலாக தான் அமைஞ்சிருக்கு. அதனால் அவற்றை திரு அண்டம் அப்படின்னு நம்ம அழைக்கிறது முறையாக இருக்குது. அப்படி தான் இந்த திரு அண்டப்பகுதி அப்படின்னு இதை பெயரிட்டிருக்கார் மாணிக்கவாசகர். அதனுடைய வாக்கியங்களை பார்க்கலாம். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்க மலப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சிங்கிறார். அப்போ பிரம்மாண்டமானதாகவும் எண்ணிறந்த கோலங்களை உடையதாகவும் அந்த கோலங்களின் தன்மைகளை முற்றிலும் தெரிஞ்சு கொள்ள முடியாததாகவும் இருக்குது இந்த அண்டம். ஆராயும் அளவு அவற்றினுடைய அழகும் சீரமைப்பும் கண்டு வியக்கிறதுக்கு உரியவைகளாக இருக்குது இந்த அண்டம்ன்றத முதல் வார்த்தையில் சொல்கிறார். அளப்பெரும் தன்மை வளப்பெருங்காட்சிங்கிறார். அவ்வளவு ஒரு விஸ்தீரணமாக இருக்குது இந்த அண்டம். ஒன்றணுக்கொன்று நின்றெழில் பகரி ஒற்றொரு கோடியின் மேற்படு விரிந்தனங்கிறார். ஒவ்வொரு கோலத்திலையும் ஒரு தனி அழகு அது பொழிக்கிறது. விளக்கி சொல்லும் இடத்துல கோடிக்கணக்கில் அவை அகண்டாகாரத்தில் விரிஞ்சு போகிறதாகவும் இந்த உலகம் இருக்குது அப்படின்னு விஸ்தீரிக்கிறார். இன்னுழை கதிரின் உண்ணணு புறைய சிறியவாக பெரியோன்றெறியன் அப்படிங்கிறார். அப்போது வீட்டில் துவாரம் வாயிலாக நம்ம நுழையிறோம். வீட்டுக்குள்ளே காற்று மிதந்துருக்க தூசிகள் போன்றது தான் இந்த பூமி, சூரியன், சந்திரன், இந்த கோலங்கள் எல்லாமே. அப்போது இந்த தூசிகள்லாம் நமக்கு அற்பமானவையாக தோன்றது போல் இறைவனுக்கு இந்த அண்டகோடிகள் எல்லாமே ஒரு அற்பமான ஸ்வரூபமாக தான் இருக்குது. அந்த இறைவனை பற்றின பேருணர்வு நமக்கு வரும்பொழுது நம்ம உடலை பற்றியோ இந்த நில உலகை பற்றியோ நமக்கு கவலை ஒன்றுமே உண்டாகாது. அவனை பற்றி தான் நம்ம நினைப்போம் அப்படின்றது தான் இதில் ஆழ்ந்த தத்துவமாக இருக்குது. வேதியன் ரொகையோடு மாலவன் மிகுதியும் தோற்றமும் சிறப்பும் மீற்றொடு புணரிய மாப்பேருழிய நீக்கமும் நிலையும் அப்படிங்கிறார். அப்போ வேதியன் தொகையோடு அப்படின்னா யார்? பிரம்மதேவர்களின் கூட்டம். பிரம்மாவை சுற்றி தேவர்கள் புடைசூழ இருக்காங்களே அந்த கூட்டம் இருக்கே. அப்படி மாலவன் மிகுதினா விஷ்ணுவனுடைய ஆதிசேஷனுடைய அம்சம். அப்போ எண்ணிறந்த பிரம்மாக்களும் அவளுக்கான சேஷனாக இருக்கிற விஷ்ணுவும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்ன்ற தொழிலையும் மகா பிரளயமும் அதனுடைய இருப்பு வடிவம் இது எல்லாமே ஈசா உன்னுடைய விராட் ஸ்வரூபத்தின் பங்குகள் தானே. அப்போது எல்லா ஜீவர்களுக்கும் தலையானவன் கர்த்தாவான அந்த பிரம்மதேவன். ஒரு பிரம்மதேவன் கிரம முக்தி அடையும் பொழுது மகா பிரளயம் உண்டாருது. அப்படி நான்முகக் கடவுள் கணக்கற்ற பேர் தோன்றவும் ஒடுங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பிரம்மாக்களுக்கு ஆதி மூலமாக இருக்கிறவர் விஷ்ணு. அதனால் அவர் சேஷன் அப்படின்னு அழைக்கப்படுறார். அதாவது எஞ்சி இருக்கிறது அவர் தான். அப்போ தோன்றாததும் மறையாததும் இருக்கிறத சங்கரரும் நாராயணனும் ஒன்று தான். அப்போ மகா பிரளயம் உண்டாதலாலும் அது நீங்குதலாலும் எல்லாமே அந்த ஈசனுடைய பெரிய விளையாட்டு தானே ஒழிய வேற ஒன்றும் கிடையாது. அவர்கிட்ட எந்த மாற்றமும் உண்டாக போகிறதில்லை.
அப்படின்றது தான் இதனுடைய தாத்பரியமாக இருக்குது. தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய.